பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிறவர்கள், ஒரு ஓட்ட பந்தயத்துல கலந்து கொண்டவங்க, ஒரு விளையாட்டு போட்டியில கலந்து கொண்டவங்க, தங்களை எல்லாவித சூழ்நிலையும் இச்சை அடக்கமாய் காத்து கொள்வார்கள். எப்படி? காலையில அதிக நேரம் தூங்குனவங்க அந்த பந்தயத்துல கலந்து கொண்டதுனால அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்காக அதிகாலையிலே எழுந்து உடற்பயிற்சி செய்வார்கள். அதிகமான உணவுகளை எடுக்க மாட்டாங்க. தேவையான உணவுகள் மாத்திரம் எடுப்பாங்க. தங்களுக்கு இச்சையானதா, பிரியமானதா எது இருந்தாலும் இது இந்த பந்தயத்திற்கு தடையாகிவிடும் அப்படிங்கிறதற்காக அந்த உணவுகளெல்லாம் எடுக்காதபடிக்கு தேவையான உணவுகளை எடுத்து தேவையான உடற்பயிற்சி செய்து எந்த நேரமும் அந்த பந்தயத்தில் எப்படி கலந்து கொள்ள போகிறோம், எப்படியாக நம்ம ஓட போகிறோம். இன்னும் ஒன்று, எத்தனையோ பேர் இதைவிடவும் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு நானும் பயிற்சி பெற வேண்டும் என்று பயிற்சி பெற்று அந்த பந்தயத்திலே கலந்து கொள்வார்கள். அதிலே வெற்றியும் பெற்று பரிசும் வாங்குகிறார்கள். பரிசுத்த வேதாகமும் எப்படி சொல்கிறது? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கே அவர்கள் அவ்வளவு இச்சை அடக்கத்தோடு இருப்பார்களானால், அழிவில்லாத மாசில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவையில்லாத இடங்களில் நிற்காதபடி, தேவையில்லாத காரியங்களை பேசாதபடி, உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் வழியாய் எல்லாவித பண்புகளையும் உடையவர்களாய் வளர்வதற்கு நீங்கள் ஒரு சாட்சியாய் இருக்கும்படியாய் உங்களுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் ஒன்று தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அங்கே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த பயத்தோடு கூட உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபர்கள்கிட்டையும் நீங்கள் நற்சாட்சி பெற்று என்றும் அழியாத வாடாத அந்த நித்திய ராஜ்யத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்களா? அந்த இச்சை அடக்கத்தோட இருக்கும்போது அழிவில்லாத கிரீடமாகிய ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும். உங்கள் வழியாய் அநேகர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களும் அந்த அழிவில்லாத கிரீடமாகிய பரிசுத்த ராஜ்யத்திலே பங்கு பெற்று சாட்சி உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஆகவே இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு நீங்களும் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து, இந்த நாளிலையும் நான் சரியாக வேதத்துக்குள்ள நடந்து கொள்கிறேன் என்று இருந்தா, ஆண்டவரே நடத்தி வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி செலுத்துங்க. ஒரு சில இடர்பாடுகள் இருக்குமானாலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இந்த பலனை தாரும் என்று கேட்டு உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே சாட்சி உள்ள தூணாய் நில்லுங்கள். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.